ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜார்ஜ் சவரிராஜ் மற்றும் குடும்பத்தினர். பாட்ரிஷியா ஃபெடோலின் ராணி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இதயம் நிறைந்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்விற்கு தேவையான ஆசிரை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த தெய்வீக திருப்பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள், பலவீனங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது மக்களை முடிவில்லா இரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மால் அன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உதவியால் தீமைகளில் இருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றிற்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விற்றொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோர்க்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்திருந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த
குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ராபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ராபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகளே. இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மீண்டும் ஒருமுறை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஏனென்றால் உலகத்தினுடைய ஒரு பெரிய சாபக்கேடு என்பதை பல நேரங்களில் சமயம் சொல்லுகின்ற உண்மையான கருத்துக்களை விட்டுவிட்டு வெறும் அடையாளங்களை கட்டி தொங்க விட்டு கொண்டு நடக்கிற ஒரு போக்குதான் இந்த உலகை இன்றைக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒன்றாக மாற்றியிருக்கிறது. பூமியில் எங்கு பார்த்தாலும் வன்முறைகளும் கலவரங்களும் ஏராளமான இரத்தம் சிந்துதல்களும் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம் கடவுள் என்னிடத்திலிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் புரிந்து கொள்ள தவறியதால் தான். எனவேதான் இன்று ஆண்டவர் பரிசேயர்கள் மீது இடியாக இறங்குகிறார். அவர்களை பற்றி மிக தெளிவாக ஒவ்வொன்றாக பிட்டு வைக்கிறார். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அழகான அறிவுரையையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இன்றைய முதல் வாசகம்தான். ஏனென்றால் அதில் தான் நம்முடைய இந்த தவக்காலத்திற்கான குறிக்கோள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன. அது அந்த சிவப்புனா கடும் சிவப்பு. அவர் சொல்றாரு, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம். நம்முடைய இதயத்தை, அந்த இரத்த கரைபடிந்த அந்த இதயத்தை நாம் உண்மையான தூய பனி போல மாற்றுவது. இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்போ எதனால அப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவர் அடுத்த லைன்ல தொடர உடனே சொல்லுகிறார், மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். அப்படின்னா நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், யாராவது கட்டாயப்படுத்துறதுனால அல்லது திருச்சபை இப்படி சொல்லியிருக்கு அதனால அப்படிங்கிறதுனால எல்லாம் இல்லை. என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து என்னுடைய மனதை நான் சரியாக புரிந்து கொண்டு மனம் உவந்து கடவுளுக்கு இணங்கி நடக்க நான் முற்பட்டால் கண்டிப்பாக இந்த பாவச்சந்தூரமாய் இருக்கின்ற என்னுடைய இதயம் உறைபனி போல தூயமானதாக வெண்மையானதாக மாற முடியும்.
அந்த 2 சாய்ஸை கடவுள் கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள், இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள், ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஸோ ஒன்லி 2 சாய்ஸ் தான் லைஃப்பில். கடவுளோட நெருங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்வுக்குரியவற்றை பெற்றுக்கொள்கிறோம், கடவுளுக்கு எதிராக போகிறோம் என்றால் அழிவுக்குரியவற்றை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது கடவுளுக்கு நெருங்கி வருவதைத்தான் அவர் எப்போதும் விரும்புகிறாரே தவிர வெறும் அடையாளங்களோடு நிறுத்தி கொள்வதால் நமக்கு எந்த பயனும் விளைய போவதில்லை. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்ராயேல் மக்களை, தன்னுடைய சொந்த இனத்தை ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சொதோம் கொமேராவை போல இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா மிக 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 மோசமான 2 நகரங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தது என்று சொன்னால் சொதோம் அண்ட் கொமேரா. இந்த 2 நகரங்கள் தான். அவ்வளவு பாவத்தினுடைய த எபிட்டோம் ஆஃப் சின் என்று சொல்வார்கள். இந்த பாவத்தினுடைய உச்சகட்டம். அதுக்கு மேலே யாரும் பாவம் செய்ய முடியாது. ஆனால் கடவுளே கடைசியில் பூமியை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த சோதம் கொமேரா, இந்த நகரங்கள் தான். இந்த 2 மீது எரி நெருப்பை வரச் செய்து ஆண்டவர் அழித்து போட்டார். அந்த அளவிற்கு பாவங்கள். இப்போ அவர் அப்படிதான் திட்டுறாரு அந்த மக்களை. உங்களுடைய ஆளுநர்கள் சோதமை போலவும் உங்களுடைய மக்கள் இந்த கொமேராவை போலவும் இருக்கிறார்கள், பாவம் மலிந்து கிடக்கிறது. அவர் சொல்றாரு, எனவே என் அறிவுரையை கேளுங்கள், என் கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். இதுதான் ஆண்டவருடைய ஒரே ஒரு விருப்பம். என் அறிவுரையை கேட்டு என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போ அடுத்து திட்டுறாரு, எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு, ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொளுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. ப்ளீஸ் எனக்கு முன்னாடி கொண்டு வராதிங்க. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டம் இல்லை. நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்களா போட்டு வெட்டி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி விடுகிறார். என்னை வழிபட என் திருமன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? நீ எதுக்கு வர்ற அப்படிங்கிறாரு. இதை கொண்டு பலி கொடுத்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு போனா நான் என் மனசு குளிர்ந்துரும் நீ நினைச்சியா? இல்லை அப்படிங்கிறாரு. இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. இதுக்கு மேலே யாராவது சொல்ல முடியுமா? மாறாக அவர் சொல்றது 2 விஷயம்தான். இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் அறிவுரையை கேளுங்கள், என் கட்டளைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வை தேர்ந்து கொள்வீர்கள், உங்களுக்கு அந்த ஆசீர் கிடைக்கும் என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகிறார். அப்ப கட்டளை என்ன அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரியும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை. இதே தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறார். நீங்க அப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்றதெல்லாம் நான் விரும்பல, மாறாக நீங்கள் யாராவது தலைவராக இருக்க விரும்பினால் நீங்கள் தொண்டராக இருங்கள், அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இதில் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், தீமையை விட்டொழியுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போடுறாரு. நான் இது கூட கேட்கல, குறைந்தபட்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்களையாவது அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிறது. இது பெரிய வேலையெல்லாம் இல்லை, குறைந்தது இங்கே இருந்து தொடங்கல் அப்படின்னு சொன்னால் அது சமூகத்திற்கு போகாது. இங்கேயே எப்பவும் கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா அங்கே சமூகத்துக்கு எப்போ எட்டி பார்க்கறது? எனவேதான் குடும்பத்திலிருந்து தான் இது தொடங்க வேண்டும். தன்னுடைய மனைவி மணிக்கணக்காக தனக்கு செய்கிற தியாகங்களை ஒரு கணவன் சரியாக புரிந்து கொண்டு அவளை பாராட்ட வேண்டும். தன்னுடைய கணவனுடைய தியாகத்தை ஒரு மனைவி சரியாக புரிந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னுடைய திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் கண்டுக்கல, என்னை யாரும் அன்பு செய்யலை, இப்படியே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு இது எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கடமை கொடை, இதை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குடும்பத்தை இறைவனுடைய இல்லமாக மாற்றுவேன் என்கிற முனைப்போடு நாம் செயல்படுவதற்கு தயாராக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்கிருந்துதான் ஆண்டவருக்கு நெருக்கம் பிறக்கிறது. அவர் நம்மோடு வந்து தங்குகிறார், நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம், வாழ்வுக்குரிய செயல்களை செய்கிறோம், கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். கட்டளை என்பது அன்பின் விதிதான். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும், ஒருவரை ஒரு அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே பல நேரங்களில் இந்த தவக்காலம் முழுவதும் நிறைய அடையாள செயல்களை செய்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம். ஆனால் வாழ்வாக அது மாறுகிறதா, என்னுடைய எண்ணமாக மாறுகிறதா, அந்த எண்ணங்கள் செயல்பாடுகளாக மாறுகிறதா என்று கேட்டு பார்ப்போம். அதுதான் ஆண்டவருக்கு பிடித்தது. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார்.
அப்போதுதான் வாழ்வு சிறக்கும் என்று நமக்கு வாக்குறுதியை தருகிறார். எனவே குற்றம் குறைகளால், தீமைகளால், பலவீனங்களால் பாவச்சந்துரமாய் இருக்கின்ற இதயம் இறைவனுக்கு நெருக்கமாக வருவதால் தூய பனி போல மாற ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆமென். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவே, இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றே. மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகின்றே. மாறாத மனதினையே பலியாக தருகின்றே. ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவே, இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது இரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள் இருப்பினும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் அனைவரையும் இவர்களது இதயத்தின் வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவனே நமது தந்தை, நாம் அவரது அன்பு பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது பாவங்களை போக்குபவர், நமது கவலைகளையும் துன்பங்களையும் சுமந்து கொள்பவரும் இவரே. பாவச்சந்தூரமாயிருக்க நம் இதயத்தை தூய உறைபனி போல மாற்ற வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருளவுமை வேண்டுகின்றோ. அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கியருளும். இதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசீரால் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமீன். இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜார்ஜ் சவரிராஜ் மற்றும் குடும்பத்தினர், பேட்ரிஷியா ஃபெடோலின் ராணி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.